இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்ஃபார்ம் பண்ண போகிற பிளேயர்ஸை பற்றியும், ஸோ இப்போ வந்துட்டு இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் லீவ் ஆகிட்டாங்க. யார் யாரெல்லாம் லீவ் ஆகிட்டாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸிலேருந்தும், மற்றும் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நேமும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கைஸ். அது இல்லாமல் நம்ம வந்து டாப் 2ல் கூட போக சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச் ஜெயிச்சா. அதை வந்து நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எப்படின்னு. ஆர்ஆர் வந்து தோற்றா அது மாதிரி. அது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா மேலே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் யார் போயிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லரு, ஜானி பேஸ்டோ, சாம் கரன், வில் ஜாக்ஸு, பின்சால்ட்டு, மோயின் அலி, லிவிங்ஸ்டன், ரீஸ் சாப்லி இவங்கெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கும் நடக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச்சில் வந்துட்டு 2 கீ பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா, வில் ஜாக்ஸ் மற்றும் மோயின் அலி. சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னால் மோயின் அலி ஒரு மேஜர் ட்ராபேக் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, அவருக்கும் ஆர்சிபிக்கும் பயங்கர ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து தனியாகவே முடிச்சு கொடுத்துற ஒரு ஆர்சிபி, அது மாதிரி தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இந்த கிரவுண்டில் அவருக்கு வந்து பேட்டிங்லேயும் செம்மையாக ஆவரேஜ் வச்சுருக்காரு. அது இல்லாமல் பவுலிங்கும் நல்லா போட்டு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாகவும் வச்சுருக்காரு. ரெண்டுத்துலேயும் பயங்கரமான ஆவரேஜ். அவர் மிஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு செம்ம ட்ராபேக் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த பக்கம் அது மாதிரி இதெல்லாம் சொல்ல மாட்டேன். வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. எப்போல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருனா, அந்த மேட்ச்சில் வந்து அவருக்கு கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பெருசாக ட்ராபேக்காக இருக்க மாட்டார். ஆனால் இவருக்கு பதிலாக வர கிரென் மேக்ஸ்வெல் தான் நம்மளுக்கு ட்ரபுளாக இருப்பார். ரீசன் என்னன்னா, அவர் நினச்சார்னா சிங்கிள் ஹேண்டலாக மேட்சை முடிச்சு கொடுக்குற பிளேயர். ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் அவரால் முடியும் கைஸ். ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ்னால இந்த மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற பிளேயர்ஸ் தான். அதனால் அவர் மட்டும் தான் ஒருத்தர் ட்ரபிள் மேக்கராக இருப்பார்னு சொல்லுவேன். மற்றபடியெல்லாம் மற்ற பிளேயர்ஸ் அந்தளவுக்கு ட்ரபிள் மேக்கர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். இங்கிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. நம்ம டீமில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க இதில் கொஞ்சம் கெயின் ஆகியிருக்காங்க பாசிட்டிவிட்டி. ஏன்னா எல்லா மேட்சும் லக்கில் தான் அவங்களும் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சும் அவங்களுக்கு லக்கு வந்து அவங்க பக்கம் ஃபேவர் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து நம்ம சைடில் இருக்க பேட்டர்ஸ்லாம் யார் வந்து டாமினேட்டாக இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். எடுத்தோன்னே பார்த்தா சிவன் டுபே தான் சொல்லுவேன். சிவன் டுபே, மொயின் அலி இந்த மாதிரி பேட்டர்ஸ் 2 பேருக்கும் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி இந்த சின்னசாமி கிரவுண்டில் பயங்கர ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 80 கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அதனால் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே 2 பேரும் ஆல்ரவுண்டர்ஸ். இப்போ 3ஆவதாக இன்னொரு ஆல்ரவுண்டர் சொல்ல போகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சித் ரவீந்திரா. ஸோ இவரோட பேட்டிங்கும் இந்த மேட்ச்சில் வந்து அசத்தலாக தான் இருக்கும். ஒரு வேளை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் செம்மையாக அட்டாக்கிங் ஆடி ஒரு 100 கூட போட சான்ஸுகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு செம்ம ரிதமில் வந்து போடுவார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் அவரை வந்து பொழந்து கொடுத்துருவாரு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச்சில் ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்லுவேன் பேட்டிங்கை பொறுத்த ரச்சின் அண்ட் டூபே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் இப்போ சொல்ல போகிறேன். பவுலர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே, தீக்ஷனா மற்றும் சிமர்ஜித் சிங். எப்பயுமே நம்ம வந்து ஆர்சிபிக்குள்ள விளையாடும்போது ஒரு யங் பவுலர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஷைன் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரில. சிமர்ஜித் சிங்கா, ஏன்னா தேஷ்பாண்டே அது மாதிரி இருக்காங்க. சிமர்ஜித் சிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து மயங்காத மாதிரி ஒரு பவுலர் வந்து பேஸில் போட்டாலே அவங்களுக்கு ட்ரபுள் ஆச்சு. ஸோ இவரும் ட்ரபுள் பண்ண அதிக சான்ஸுகளும் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஓப்பனர் 2 பேர் யாருன்னா ஃபேஃபும் கோலி மட்டும்தான் செம்ம பேஸை வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னு சொல்லுவேன். மிச்சம் இருக்க பிளேயர்ஸ்லாம் அவுட்டாக அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மஸ்ட்டு சிமர்ஜித் சிங் ஒரு கீயாக இருக்குவார். ஒரு அண்டர்ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தீக்ஷனா பண்ணுவார்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, இவரும் நல்லா ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. நல்லாவும் பண்ணியிருக்காரு நிறைய வருஷம். அதனால் இவரும் மஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். தேஷ்பாண்டே வழக்கம் போல் நல்லா தான் அவரும் ஸ்பெல் போடுவார். ஸோ அவ்வளோதான் பவுலர்ஸ் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எப்படியும் இவங்க தான் நம்ம சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்துட்டு கோலி மற்றும் கிரென் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேர் தான் ஒரு கீன் ஃபேக்டர்னு சொல்லுவேன். மற்றபடி யாரும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி தான் பை கைஸ்.